நமது தலைவர் திரு புரட்சிவேந்தன் அவர்கள் அடுத்த விலக்கி ஏற்றுவார். நமது நிறுவன தோற்றுவிப்பாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள், நமது திருநின்றவூர் பிரான்ச்சின் மேனேஜர் திரு வினோராணி அவர்கள், திருமதி வினோராணி, எல்லாரும் கம்பெனி ஆரம்பித்தா அங்கங்கே பிரான்ச்சைஸை ஓப்பன் பண்ணுவோம். ஐயா ஆரம்பிச்சிருக்க ஆதரவு இல்லம், இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறுகிறார்கள். சென்னையில் மட்டுமே 4-5 பிரான்ச் வச்சு அந்தந்த பகுதி மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அங்கே தங்கியிருப்பவர்களும் சரி, ஆதரவற்று தெருவில் தெரியும் அனைத்தோரும் இங்கு உணவு உண்டு உறங்கும் இடமாக அவர் தருகிறார். இது ஒரு ஆதரவற்றவர்களுக்கு ஒரு வேடந்தாங்கல் தான் எங்கள் புரட்சிவேந்தன். அது மட்டுமல்ல, தயாரிப்பாளர் என்று சொன்னேன், இயக்குனர் என்று சொன்னேன், கைராசி ஆனவர். எப்படி என்று கேட்கிறீர்களா? நான் +2 முடித்து விட்டு காலேஜுக்கு போவதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் இருக்கும். நம்ம எல்லாம் சம்மர் கேம்ப் போவோம்ல, எனக்கு ஏதோ கொஞ்சம் கதை எழுத தெரியும், புக்கில் கொஞ்சம் வந்துருந்துச்சு. ஐயா அட்வர்டைஸ் கொடுத்து வந்தாங்க தினத்தந்தியில், பத்திரிக்கையாளர் வேணுன்னு. நமக்கு உடனே ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு, அப்போ பாடி தான் வீடு பிரிட்டானியா பக்கத்தில், சைக்கிள் எடுத்து அண்ணா நகருக்கு போயிட்டு எனக்கு ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு ஐயா இருக்காங்க, எனக்கு எதுவும் தெரியாது 4 எழுத்தை தவிர சொன்னேன். எனக்கு அவர் கொடுத்த பொறுப்பு உதவி ஆசிரியர். அது மட்டுமல்ல, அவர் ஃபஸ்ட்டு தொடக்கி வச்சார். அந்த இது பல்வேறு பத்திரிகைகளில் ஆசிரியர்களுக்கு இடம்பெற வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கு தொடக்கி வைத்த அதே நல்ல தொடக்கம் இந்த திருநின்றவூருக்கு முதல் தொடக்கம். நம்ம திருநின்றவூர் தேசிய அகாடமிக்கு மட்டுமல்ல, திருநின்றவூருக்கே இந்த ஓவிய கண்காட்சி முதல் தொடக்கம். அதை ஐயாவை வச்சு தொடக்கினா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா நான் பார்த்த உலகத்திலேயே ஒரே மனித நேயமிக்கவர். இன்னும் சொல்ல போனால், இவர்கிட்ட யாரும் காசு கேட்டாங்கன்னு வச்சிங்களேன். எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. அரும்பாக்கம் பக்கத்தில் நானும் அவரும் நடந்து போகிறோம். அப்போ ஒரு டிவிஎஸ் 50 ஓட்டையாக இருக்கும். பின்னாடி உட்காதுக்கே நமக்கு பயமாக இருக்கும். ஐயா அதெல்லாம் போயிட்டுருப்பார். எனக்கு தெரிஞ்சு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதில் தான் பார்த்தேன். போயிட்டுருக்காரு, கையில் காசு இல்லை. அப்போ ஒரு ஃபுல் சாப்பாடு சாப்பிட்னா 7 ரூபா, தயிர் சாதம் 7 ரூபா, ஃபுல் சாப்பாடு 10 ரூபா. யாரோ கேட்குறாங்க, கொடுத்துட்டாரு. கொஞ்சம் தூரத்தில் வண்டி பஞ்சரு போட அப்போ 5 ரூபாயே என்னமோ சம்திங். அந்த இதுக்கு வண்டி அங்கேயே வச்சு நான் வரப்பான்னு அப்படியே நடந்தே வந்துட்டு. அப்போல்லாம் ஷேர் ஆட்டோ கிடையாது. அப்படிப்பட்ட தன்மான கருணை கடல் அவர். தனக்கு இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்காக கொடுப்பவர். அந்த ஒரு சிறு நிகழ்ச்சி இன்னைக்கு ஐயாவை இப்போ அக்னி புத்திரன் தான் சார், அக்னி மைந்தன் என்ற திரைப்படத்தை தற்போது தயாரித்து வருகிறார். அது மட்டுமல்ல, இந்திய தேசிய ஒரு கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒரு தலைவரின் தந்தை அவர். அந்த கட்சியும் தலைவரும் மட்டும் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால தந்தை அவர் ரொம்ப சிம்பிளாக இங்கே வந்திருக்காரு. அப்பேற்பட்ட தலைமையை இங்கு பேச அழைக்கின்றோம். விளையும் பயிர் முளையிலே திரும் என்று சொல்வார்கள். நான் இங்கே மிக எளிமையான நிகழ்ச்சி என்று தான் எதிர்பார்த்தேன். இங்கே வந்த பிறகுதான் தெரிந்தது இந்த அரங்கமே நிறைந்திருக்கிறது. இன்னொரு முறை சரவணகுமார் இதுபோன்ற நிகழ்ச்சி செய்யும் பொழுது இன்னும் பெரிய அரங்கத்தை நாட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இங்கே அருமை தம்பி சரவணகுமார் சொல்வதெல்லாம் உண்மையிலே எனக்கு ஃப்ளாஷ்பேக் என்று சொல்ல பழைய நினைவுகளாம் சென்று விட்டது. அவர் என்னை சொன்னதை விட அவர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். அவருடைய உழைப்பு காரணம். அவர் என்னுடன் வந்த பிறகு இந்த பத்திரிகை, புரட்சிவேந்தன் பத்திரிகை நல்ல முறையிலே வளர்வதற்காக அவர் பாடுபட்டவர். அதை அவர் சொல்ல மறந்து விட்டார். அவர் பல சமயங்களிலே அவரே பல முறை கட்டுரை எழுதுவார். அதுக்கு என் பெயரை நான் போட்டுக்கொள்வேன். எனக்கு எழுதுவதற்கு நேரம் இல்லை. மிக சிறந்த எழுத்தாளர், படைப்பாளர் என் அன்பு தம்பி என்பதிலே நான் பெருமை கொள்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு படம் எடுத்து 100 நாள் ஓடியது நமக்கு நாம் என்ற படத்தை. அதன் பிறகு இப்பொழுது அக்னி மைந்தன் என்ற படம் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அது பெரும்பாலும் ஜனவரியில் வெளியாகும் என்று கருதுகிறேன். நான்
அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்ல வேண்டுமானால் எம்ஜிஆருடைய ரசிகன். 1974 ஆண்டு கிட்டத்தட்ட பெரும்பாலும் பேர் பிறந்திருக்க மாட்டீர்கள். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் என் பத்திரிகையை துவக்கி வைத்தார். அந்த பத்திரிகை மிக பிரபலமாக வெற்றிகரமாக கூடியது. இந்த காலகட்டத்திலே பத்திரிகை என்பது மிகவும் அரிதான விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் தொலைக்காட்சியிலும் செல்போனிலும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே வந்தவர் பெருமையாக நான் சொல்ல வேண்டும் என்றால், எல்லா குழந்தைகளுக்கும் கையிலே செல்போன் இருக்கும். அதை மாற்றிவிட்டவர், ஸ்கெட்ச் பேனாவை கொடுத்து வரைய வைத்தவர் சரவணகுமார். நான் வந்த பிறகு ஒவ்வொரு குழந்தையும் கேட்டேன், இந்த படம் யார் வரைந்து கொடுத்தது என்று. அவர்களெல்லாம் சொன்னார்கள், நாங்களே கிரியேட் பண்ணோம் என்று. அவர்களே எண்ணங்களோடு கிரியேட் பண்ணியிருக்கிறார்கள். அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், விளையும் பயிர் முளையிலேயே. நாமெல்லாம் சிறு குழந்தைகள், தயவு செய்து உங்கள் பெற்றோர்கள் அத்தனை பேரும் சொல்லுகிறேன், செல்லை மட்டும் கொடுத்து விடார்கள் குழந்தைகள். பல குழந்தைகளின் பாதிப்பு செல்லிலே இருக்கிறது. 10 குழந்தை கூட கண் பார்வை இழந்து விடுகிறது. இது போன்று சரவணகுமார் சொல்லுகிற நிகழ்ச்சிகளை சொல்லும்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கிரியேட்டர் நான் பார்க்கும்போது உண்மையிலே பெரிய அவர் பத்திரிகையாளர் தான் அவருக்கு தெரியும். பெரிய பெரிய ஜாம்பவான் கூட வரைவதற்கு சிரமப்படுவார்கள். அந்த அளவுக்கு சிறு குழந்தைகள் அந்த எண்ணங்களை எல்லாம் உங்களை நான் பாராட்டுகிறேன், பெற்றோர்களை பாராட்டுகிறேன். ஏன்னா பெற்றோர்கள் இது போன்ற நிகழ்ச்சிக்கு அனுப்பவே மாட்டார்கள். நான் எனக்கு தெரியும், நிகழ்ச்சி வரைவு போட்டியாக வர மாட்டார்கள், பாட்டு போட்டியாக வர மாட்டார்கள். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, அழிந்து கொண்டே இருக்கிறது. இசை என்பது பலருக்கு தெரியாது, எழுதுவதற்கு பல தெரியாது. சாதாரண ஒரு மளிகை கடைக்கு போய் 10 ரூபாய் கொடுத்து 5 ரூபாய் காய்கறி வாங்கினா அவன் உடனே கால்குலேட்டர் போட்டு தான் பாடுகிறார். ஆனால் அந்த அளவுக்கு குழந்தைகள் ஆரம்பத்திலேயே நல்ல முயற்சிகளை கொண்டு வந்தவர் சரவணகுமார் என்பதிலே பெருமைப்படுகிறேன். இந்த விழாவிலே அன்பு சகோதரி சுதா அவர்களும் திரு ராஜேந்திரன் அவர்களும் கலந்து கொள்வதற்கு எனக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியும் வார்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று காலை ஒரு இசை நிகழ்ச்சியில் எங்கள் படத்திற்காக ஒரு பாடல் பதிவு ஏற்பட்டது. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாமெல்லாம் ஒழுக்கமாக வாழ வேண்டும், தாய் தந்தையை மதிக்க வேண்டும். தாய் இல்லை என்றால், தந்தை இல்லை என்றால் நாம் இல்லை. எனவே தாய் தந்தையரை தடுத்திருவிடை விட்டு விட்டவர்களையெல்லாம் நாங்கள் காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம். சுமார் 150 பேரை நாங்கள் காப்பாற்றுகிறோம். காரணம், சமுதாயம் ரொம்ப சீர்கெட்டு போய் கொண்டே இருக்கிறது. பாசம், அன்பு, உறவு எல்லாம் போய்விட்டு நாம் எல்லாம் தனிமையிலே வாடிக்கொண்டு இருக்கிறோம், கவலையிலே வாடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வாட்டத்தை போக்க வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சியை கலந்து கொண்டு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த ஊரோ, எந்த நாடோ, எந்த மாநிலமோ, இது பார்க்கும்போது இங்கே அத்தனை பேரும் உங்கள் குழந்தைகளை சரவணகுமாரின் ஆதரவில் விட்டுவிட்டு அவருடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது அதை நீங்களும் சந்தோஷப்பட்டு அதையும் நானும் சந்தோஷப்படுகிறேன் என்பதெல்லாம் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த என் அன்பு தம்பி, அவரை எல்லாம் நான் உண்மையிலேயே படத்தில் ஹீரோவாக நடிக்க சொன்ன மறுத்து விட்டார். காரணம் என்னென்னா, துணைவாரை மறுத்தாலுமே தெரியல, நான் அவர் படத்திலே நடிக்க சொன்னேன். இவர் சொன்னதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். என் மகன் தான் படத்திலே கதாநாயகன் நடிக்கிறான், ராகேஷ். இந்த மாவட்டத்தினுடைய பிஜேபி தலைவராக இருக்கான். ஏன் இது கட்சி விழா அல்ல, இது உண்மையிலே ஒரு குடும்ப விழா. எவ்வளோ பெரிய குடும்பங்கள் பார்ப்பதே கஷ்டமாக இருக்கிறது. இங்கே நெருக்கடி, இந்த இடத்துல இன்னும் ஒரு 2 அரங்கம் எடுத்திங்கன்னா அவ்வளோ ஜனங்கள் நிற்கலாம். இங்கே ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் இதை நடத்துகிறாரு. தொடர்ந்து நீங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். நான் நிகழ்ச்சி பார்க்கும்போது அவர் ஃப்ரீன்னு போட்டிருந்தார். எனக்கு ரொம்ப எவ்வளோ சிரமப்பட்டு காசு கொடுத்து கூட வரமாட்டாங்க பல இந்த. ஆனால் ஃப்ரீ போட்டு எவ்வளோ பேர் இங்கே சேர்க்க வச்சு, எவ்வளோ ஓவியங்களை வர வச்சு, அது நீங்கள்லாம் தப்பாட்டுக்கிறது. நீங்கள்லாம் நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், பெரிய பணக்காராக இருந்தால் கவலை இல்லை. நீங்கள் உங்கள் குழந்தை மீது அக்கறை கொண்டு இங்கே அனுப்புகிறீர்கள் என்றால், இந்த குழந்தைகள் நிச்சயமாக அனைத்து குழந்தைகளும் எதிர்காலத்தில் சிறந்தவளாக விரும்புவார்கள். காரணம், அவருடைய எண்ணங்கள் அப்படி. சிறு குழந்தைகளுக்கு ஏற்படும் போது அந்த எண்ணங்கள் தான் ஒவ்வொரு குழந்தையும் இப்படி எல்லாம் கற்பனைக்கு நம்ம பார்க்க முடியுமா? நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த குழந்தைகள் சிறு வயதிலேயே அந்த குழந்தை நல்ல கற்பனையோடு வாழ்கிறது. எதிர்காலத்தில் சிறந்த முறையில் வாழ்வார்கள் என்று தெரிவிக்கொண்டு, என்னுடைய அன்பு தம்பி அவர்கள் மீண்டும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னால் முடிந்த உதவிகளை நான் தொடர்ந்து செய்கிறேன் என்று வணக்கத்துடன் விடைபெறுகிறேன். புரட்சியன் அவர்களுக்கு நமது ஃபவுண்டர் திரு ராஜன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள்.
இது ஓவியத்துக்கு யார் முக்கியம்? நமது நிறுவனர். சரி, தேசிய அகாடமி இங்கே எப்படி வந்தது என்பதை பற்றி நான் சொல்வதை விட, திரு ராஜேந்திரன் அவர்கள் சொல்வதை விட, இயக்குனர் சொல்வதை விட, அதே பள்ளியில் படித்து இன்று நம்ம திருநின்றூர் பள்ளியில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒருவர் இது உருவான கதையை சொல்வார். என் மகன் திரு ஹரிகரசூதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். டெசின் அகாடமி திருநின்றூருக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? நான் 6th படிக்கும் போது மாடர்ன் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இதே டெசின் அகாடமியோடைய பிரான்ச்சில் படிச்சுட்டு இருந்தேன். பட் நான் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லே பிரான்ச் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு டெசின் அகாடமியோடைய சிலபஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய ஸ்கில்லை அதை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, லோக்கலில் வேறு எங்கடா கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படி எதுவுமே கிடைக்கல. சரி, இந்த ஹெட் ஆஃபீஸ் அண்ணா நகர்லேயே போய் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். அப்போ எனக்கு கிளாஸ் எடுத்தது இப்போ டெசின் அகாடமியோடைய டைரக்டராக இருக்க சுதா மேம் தான். சுதா மேம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நாங்கள் இருக்கமே ரொம்ப லீனியன்ட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. தப்பு பண்ணால் சைட்லலாம் வரைய வைக்க மாட்டாங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட பேப்பரை கிழிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ கூட அப்படி தான் மேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான, அதே நேரத்தில் ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்ரோச்சில் வளர்ந்தனால தான் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு டெசின் அகாடமியோட டீச்சராக நின்றுட்டுருக்கேன். அதே மாதிரி கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் நான் டிப்ளமோ பண்ணேன். டிப்ளமோ எனக்கு எடுத்தது டெசின் அகாடமியோடைய ஃபவுண்டரான ராஜேந்திர மாஸ்டர் தான். டிப்ளமோன்னும் போது கிரியேட்டிவ் காலேஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். இன்னி வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்திலேயே அந்த கான்செப்ட் ராஜேந்திர மாஸ்டர் தவிர வேறு யாருமே அவ்வளோ சூப்பராக எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக எடுத்தாங்க. இன்னி வரைக்கும் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. தேங்க்யூ மாஸ்டர். அப்துல் கலாம் ஐயா அவன் சொல்லுவாங்க, கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாங்கள் அன்றைக்கி கண்ட கனவு தான் இன்றைக்கி டெசின் அகாடமி திருநின்றூரா ஒரு பெஸ்ட் பிரான்ச் அவார்டு வாங்கின டெசின் அகாடமி திருநின்றூரா இருக்குது. பெஸ்ட் பிரான்ச் அவார்டு வாங்கிட்டோன்னு சொல்கிறோம். அதுக்கான நாங்கள் மட்டுமா இல்லை, பேரண்ட்ஸ் நீங்களும் தான். எத்தனையோ பேர் ஆவடி, பட்டாபுரம் இதுமாரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்து 2 மணி நேரம் வெயிலையும் மழையிலையும் படிக்கட்டுலேயும் நின்று உங்கள் குழந்தைகளுக்காக தியாகம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க. அந்த தியாகம் கண்டிப்பாக வீணாகாது. எங்களுக்கு டெசின் அகாடமி திருநின்றூர் பெஸ்ட் பிரான்ச் அவார்டு வாங்கினதோட என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குன்னா, நிறைய பேரோடைய நோட்டை திருப்பி பார்க்கும்போது லாஸ்ட்டில் ஐ லவ் டெசின் அகாடமின்னு போட்டிருக்காங்க. ஹார்ட் போட்டு கலர்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஒரு நாள் லீவை சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்காக பண்ணுற தியாகம் கண்டிப்பாக வீணாகாது. நன்றி. நன்றி. சரி, தேசிய அகாடமி திருநின்றூருக்கு எப்படி வந்தது என்ற கதையை சொன்னார். இந்த எக்ஸிபிஷன் எப்படி இவ்வளோ அழகாக வந்தது என்பதை பற்றி நம்ம திருநின்றூர் மேனேஜரும் ஆசிரியமான திருமதி வினோராணி அவர்கள் சொல்வார். அவங்கள பற்றி சொல்வதற்கு முன்னாடி ஒன்று, அவங்க இந்த ஆர்வத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பிகாம் கிராஜுவேட், அக்கௌண்டன்சி, காமர்ஸ். ராஜன் சாருடைய ஒர்க் ஷாப் போனாங்க. என்னுடைய மகனை விடுறதுக்காகவும் திரும்ப கூப்பிட்டு வரோம். நீங்களாம் வந்து வெயிட் பண்ணுறீங்களே, அதே ஒரு கான்செப்ட். அவளுக்கு ஆர்வம் வந்தது இப்போ அவர் சாருடைய அப்ரோச்சினால், அவருடைய மாடர்னால், ஆர்ட்னால் அப்படி ஈர்க்கப்பட்ட அவர் இன்று எம்எஃப்ஏ பெரும் ஆர்டிஸ்டாக வளர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த கிளாஸ் ஆரம்பிக்கணுன்னே சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சரி நான் குழந்தைக்கு எடுக்கணும், மாண்டிசரி ட்ரெயின் டீச்சர் ஆகிறோம் ஃபஸ்ட்டு, அப்போ தான் அவங்க உலகத்துக்குள்ளே நான் போக முடியும் அப்படின்ட்டு கான்செப்ட் பண்ணி அவங்க ட்ரெயின் அதுக்குன்னு 1 வருஷம் பிஜி டிப்ளமா இன் மாண்டிசரி ட்ரெயின்டு டீச்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்கவே செஞ்சோம். அப்படிப்பட்ட ஒருவர் இப்பொழுது உங்களுடன் பேசுவார். குட் ஈவினிங். இந்த சாயந்தர நேரத்தில் உங்களை எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் வந்து எங்கள் டெசின் அகாடமி கிட்ஸோட ஃபஸ்ட் எக்ஸிபிஷன் மட்டும் இல்லை, நம்ம திண்ணனூரில் நடக்கிற முதல் ஆர்ட் எக்ஸிபிஷன். எஸ், இஸ் இட் கரெக்ட்? முதல்ல நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எப்படி இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸை சொல்லுவோமோ அது மாதிரி நிறைய மீடியம்ஸ் இருக்குது ஆர்ட்டில். இதில் வந்து ஆயில் பேஸ்டலில், அப்புறம் வந்து போஸ்டர் கலரில் பசங்க பண்ணியிருக்காங்க. ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் குட்டீஸ்லாம் இருந்திருப்பாங்க. நீங்கள் நிற்கும்போது பார்த்துருப்பீங்க, குட்டீஸ் இருந்திருப்பாங்க. அதுலேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் பசங்க பண்ணியிருக்காங்க. இது அவங்க என்ன தீம் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனிமேஷன் இல்லைன்னா அவங்களோட க்ரியேஷன், அவங்களுக்கு என்னெல்லாம் கலர்ஸ் பிடிக்குமோ அது வச்சுருந்தாங்க. இது ஃபிக்ஷன் சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஃபேண்டசி ஆர்ட் அப்படி சொல்லலாம். இன்னொரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். இந்த எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் எப்படி பசங்களை தயார் பண்ணோம், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். அந்த பிக்சர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, எங்கள் டெசின் அகாடமியோட ஃபவுண்டர் மிஸ்டர் ராஜேந்திரன் சார், அப்புறம் டைரக்டர் சுதா மேம் எல்லாம் சேர்ந்து தான் பிக்சர் செலக்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 2 to
3 days ஆச்சு எங்களுக்கு பிக்சர் செலக்ட் பண்ணுறதுக்கே. பிக்சர் செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்கும் எப்படி எடுத்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு குழந்தைக்கு 10 பிக்சர்ஸ் வரைக்கும் எங்கள் கையில் இருந்துச்சு. நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா, பசங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஈஸியான பிக்சர் கொடுத்தோம். 1 மணி நேரத்தில் கையில் வரைஞ்சி கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணோம், புஷ் பண்ணோம். சரி கொஞ்சம் அடுத்த இந்த பிக்சர் நல்லா வரைஞ்சிட்டல, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு, உன்னால் இன்னும் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்லோலி they go to the extreme. கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அவங்களால எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இதில் என்னென்னா, ஒரு சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு A3 சைஸ் நோட்டே ஒரு 2 நோட்டு 3 நோட்டு வரைஞ்சிருப்பாங்க. நாங்கள் பிக்சர்ஸ் கொடுக்கும்போதும் எந்த குழந்தையுமே எப்போ மேம் இதை முடிப்பேன், எனக்கு ஏன் இவ்வளோ பிக்சர் மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னதே இல்லை. பண்ணிவிடுவாங்க. எத்தனை கொடுத்தாலும் இது பண்ணிடுறியாடா அப்படின்னு சொன்னால் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ஒரு சில குட்டீஸ்லாம் ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. அவங்களால அந்த ஒரு இவ்வளோ கை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த பேக்ரவுண்ட்லாம் முடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க டக்குன்னு. கை வலிக்குதா நிப்பாட்டிக்கிறியானா இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கு அந்த என்னோட கிட்ஸோட அந்த என்து, அவங்களோட ஹாப்பினஸ், அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ சின்ன குழந்தைங்க இவ்வளோ அழகாக பண்ணுறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லை, பேரண்ட்ஸும் எங்களை எதுவும் கேட்டதில்லை, எப்போ பிக்சர் முடிப்பீங்க, எதுக்கு நான் இவ்வளோ நாள் கூட்டிகிட்டு வரணும் அப்படிலாம் இல்லை. நாங்கள் எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் கொடுத்தோம். ஸோ இப்படி தான் அந்த பிக்சர்ஸ்லாம் அவங்க பண்ணது. அதுக்கப்புறம் இன்னொரு என்னென்னா, எங்கள் தர்ஷன் அகாடமியோட முக்கியமான ஒரு விஷயம் சிலபஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலில் இருக்கும். இது எங்கள் ராஜேந்திரன் மாஸ்டர் அவங்க ஃபவுண்டரோட அவர் எவ்வளோ நாள் கற்றுக்கிட்டு வந்தாரோ அந்த சிலபஸ் தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்காங்க. நார்மலாக எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ண மாட்டாங்க. அவரோட யூனிக் சிலபஸ் இது. ஸோ ஐ தேங்க் ராஜேந்திரன் மாஸ்டர் ஃபார் his syllabus ஆல்சோ. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், எங்களோட தர்ஷன் அகாடமி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ எங்ககிட்ட ஒரு கிட் வராங்க அப்படின்னா வி கஸ்டமைஸ் த சிலபஸ். ஒருத்தர் கொடுத்தது இன்னொருத்தருக்கு இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபண்டமெண்டல் சொல்லுவோம். பட் இஃப் யூ ஹவ் 100 கிட்ஸ் வி ஹவ் 100 கஸ்டமைஸ் சிலபஸ். ஒரு கிட்டும் எப்படி வரணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவங்க எந்த மாதிரி மூட் ஸ்விங் இருக்காங்க, அந்த மாதிரி தான் நாங்கள் போகிறது. அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தான் சிலபஸ் கொண்டு போகிறோம். ஸோ இதை வந்து உருவாக்கி கொடுத்த ராஜேந்திர மாஸ்டர், சுதா மேம். அப்புறம் இது வந்து ஒரு ஃபேமிலியாக நாங்கள் ரன் பண்ணுறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது தர்ஷன் அகாடமி இது வந்து ஒரு ஃபேமிலினா நான் என் ஹஸ்பண்ட் என் பையன் மட்டும் இல்லை, வி ஒர்க் அஸ் அ ஃபேமிலி. அதாவது இப்போ எங்கள் ராஜேந்திர மாஸ்டர், சுதா மேம், அப்புறம் இதே மாதிரி தர்ஷன் அகாடமியில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த மேனேஜர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இதுலேருந்து இன்னும் என்ன பண்ணலாம், பசங்களுக்கு இன்னும் என்ன பெட்டராக கொடுக்க முடியும், ஒரு பென்சில் ஷேடிங்னா அதில் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும், அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வி ஒர்க் அஸ் அ ஃபேமிலி. நீங்களும் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், எங்கள் குட்டீஸும் அதே தான். ஸோ நான் நினைக்கிறேன் இன்றைக்கி எங்கள் குட்டீஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ யூ ஹவ் ட்ரெயின் தம் ஆல்சோ ஹவு டு ஸ்பீக் ஆல்சோ. எஸ், ஸோ வி மேட் அவர் டே, ரைட்? இஸ் திஸ் அவர் டே? ஷால் வி கிளாப் ஃபார் அவர் குட்டீஸ்? எஸ், பத்தலை இன்னும் கொஞ்சம். எஸ், தேங்க்யூ. மேடம் வந்து கஸ்டமைஸ் சிலபஸ் அப்படின்னாங்க. தர்ஷன் அகாடமியோட சிறப்பே அதுதான். இப்போ 5 பேரில் 5 விதமாக இருக்கும் அப்படின்வாங்க. நம்ம பார்க்குற 100 குழந்தை பார்த்தா 100 விதமாக இருக்கும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ மோனலிசா படம்னு கூட நான் சொல்லுவேன். நம்ம தர்ஷன் அகாடமியோடைய சிலபஸை சிரித்த மாதிரி பார்த்தா சிரிச்சிட்டு இருக்கோம், அழுத மாதிரி பார்த்தா அழுதுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, தர்ஷன் அகாடமி செய்கிற விஷயமே அசம்பிள். வெரி சிம்பிளாக சொல்லிட்டு போயிடும். என்னடா சைனா செட் சொல்கிற மாதிரி அசம்பிள்ங்களேன்னு. ஒரு விளக்கு இருக்குது, ஒரு இடத்துல ஆயில் இருக்குது, ஒரு இடத்துல திரி இருக்குது, ஒரு இடத்துல தீப்பெட்டி இருக்குது. தனித்தனியாக வந்து அது அப்படியே தான் இருக்கும். தர்ஷன் நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்கள்கிட்ட இருக்க ஸ்கில்ல எப்படி வெளியே கொண்டு வரணுமோ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி அந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறோம். அப்புறம் தீபம் ஒன்ஸ் ஏற்றிட்டா போதும், அது பாட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி தீபத்தை ஒவ்வொருவரிடம் வாழ்விலும் ஏற்றி வைத்த திரு ராஜேந்திரன் அவர்களை சிறப்பிக்கும் விதமாக நமது திருநின்றூர் பிரான்ச் மேனேஜர் திரு வினோராணி அவர்கள் சால்வை போற்றுவார். ரொம்ப அழகாக தமிழ்லாம் சூப்பராக பேசுகிறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு வராது. நான் எப்போவுமே கிளாஸ் எடுக்கிற மாதிரியே பேசி பழகிருச்சு. பட் ரொம்ப எல்லா மெசேஜுமே வந்து எங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே வைக்கலை. எல்லாமே வந்து ஒரு ஆளாக பேசி முடிச்சிட்டிங்க. பட் இருந்தாலும் என்னை ஒரு கோர்த்து விட்டுருக்காரு ஒரு நல்ல கேள்வியில். ஒரு நைஸ், அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா மேடையிலுமே நான் அதுதான் பேசுவேன். ஆர்ட் அப்படிங்கிறது என்ன, ஆர்ட் எவ்வளோ முக்கியம், அது நமக்கு ஃப்யூச்சர் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி எங்கள் அம்மாவுக்கு இருந்தது, என்னோட டீச்சருக்கு இருந்தது.
என்னோட ஸ்கூலில் இருக்க எல்லா டீச்சருக்குமே இருந்தது. இந்த பையன் வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறானே, ரோடில் வரைய போகிறானா, என்ன பண்ண போகிறான், அந்த மாதிரியான கேள்வி வந்து இருந்தது. ஆனால் என்னோட குரு என்னை எப்போவுமே சொல்லுவார், நீ ஒரு ஆர்டிஸ்ட் பாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை, இன்னைக்கு நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறேன். அதுக்கு காரணம் அந்த கேள்வி. ஸோ இந்த ஆர்ட் கற்றுக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நானும் சுதர்சன் மாதிரி ட்ராயிங் கிளாஸை தேடிக்கிட்டே இருந்தேன். நிறைய காம்படிஷன்ஸ்க்கு போவேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காம்படிஷன் போவேன், அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். 6th ஸ்டாண்டர்ட் வந்த வரைக்கும் எனக்கு ஒரு ப்ரைஸ் கூட வாங்கினது கிடையாது. 6th ஸ்டாண்டர்ட் வரும்போது ஒரு ட்ராயிங் காம்படிஷனில் போய் வரைஞ்சிட்டு இருக்கும்போது என்னோட மாஸ்டர் சுகுமார் மண்டல் சொல்லிட்டு கல்கட்டா ஆர்டிஸ்ட்டு, அவர் வந்து வரைஞ்சிட்டு இருந்தார். இந்த பையன் நல்லா வரைகிறான், எங்கள் அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த பையன் நல்லா வரைகிறான், ஆனால் அவனுக்கு கரெக்டான கைடன்ஸ் தேவை. நல்லா வரைகிறான், ஆனால் கரெக்டான முறைகள் இல்லை, தப்பாக வரைஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுத்தா அவன் சூப்பர் ஆர்டிஸ்டாக வருவான்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு சொன்னார். அது மூலியமாக எங்கள் அம்மா கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தருவாங்க. பட் என்னோடய ஃபஸ்ட்டு குரு மதர் தான். அப்படி ஆரம்பித்தது தான் என்னோட ஆர்ட் ஸ்டோரி. ஸோ படம் வரைகிறதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நிறைய பேர் சொல்லுவாங்க பை பர்த் ஆர்ட் வந்துடும் சொல்லுவாங்க. எனக்கு அப்படி வரல, நான் அப்படி கற்றுக்கல. எனக்கு சிலை செய்கிறது தான் ஈஸியாக வந்தது. சின்ன வயசில் சிலை செய்வேன் மண்ணில். அப்போ சிட்டிக்கு போனோன்னா மண்ணு கிடைக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வரையலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அப்படி வரைய ஸ்டார்ட் பண்ணது தான். நான் முத வரைஞ்சது ஒரு ஹனுமான். அப்படியே பக்காவாக வந்துருச்சு. வரைஞ்ச உடனே ஹனுமான் அப்படியே வந்துருச்சு. எங்கள் அம்மா எடுத்துகிட்டு எல்லார் வீட்லேயும் கூட்டிகிட்டு கொண்டு போய் என் பையன் வரைஞ்சான்னு அப்படி காமிச்சிட்டு வருவாங்க. அப்போல்லாம் வாட்ஸ்அப் இதெல்லாம் கிடையாதுல்ல, ஃபேஸ்புக்லாம் கிடையாதுல்ல, நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு வீடாக காமிச்சாதான். ஸோ அப்படி என்னோட ஆர்வம் கிரியேட் ஆச்சு. நான் 6th ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணேன் கிளாஸு. 8th ஸ்டாண்டர்டில் வரும்போது கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 வருஷம் ஸ்கூலில் இருந்ததை விட அங்கே இருந்தது தான் ஜாஸ்தி. என்னோடய ஸ்கூல் கேட்டு பக்கத்தில் தான் மாஸ்டர் வீடு. அப்படி இந்த ட்ராயிங் வந்து கற்றுக்க ஆரம்பித்து சென்னைக்கு வந்து காலேஜ் ஜாயின் பண்ணி இதை படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ சென்னையில் இருக்கும்போது என்னோடய ஸ்டூடெண்ட் அகிரிகா பாஸ்கரன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலே வந்து பாலஸ்ரீ அவார்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்க அந்த அவார்டு. அவங்க தான் என்னோட முதல் ஸ்டூடெண்ட்டு. அவங்க மூலியமாக ஸ்டார்ட் ஆனது தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உலகம். சும்மா ஸ்டார்ட் பண்ணது தான். சரி, காலேஜ் முடிக்கும் போது எனக்கு கிட்டத்தட்ட 60 ஸ்டூடெண்ட்டு. நான் ஃப்ரீலான்சராக போகலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க ஸ்டூடெண்ட்லாம். சார் நீங்கள் தான் எடுக்கணும்ன்ட்டு. ஸோ பார்த்தேன், இதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் தான். நம்ம ஒரு ஆர்ட் மேக்கராக இருக்கிறத விட ஒரு ஆர்டிஸ்ட் மேக்கராக இருக்கலாமே அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதுவே இந்த ஃபீல்டிலே இருக்கலாம், பசங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம், நிறையா ஆல் ஓவர் இந்தியாவில் ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணி அனுப்பலாம் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் தோணுச்சு. அப்போ தான் 2009 காலேஜ் முடித்தவொடனே என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது நிறைய கிளாஸ் இருந்தது. அப்போ நான் மட்டும் தான் எடுப்பேன், எல்லா இடத்துலையும் போய் எடுப்பேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சோம்னா அவங்க நல்லா எடுக்கலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வரும். ஒரு வேறு யாராவது அனுப்பிச்சாலும் அங்கேயும் நல்லா எடுக்கலைன்னு கம்ப்ளைண்ட் வரும். அப்போ என்ன பண்ணலாம், அதுவும் நான் எடுக்கிற மாதிரியே இருக்கணும் எல்லா இடத்துலைங்கிறதுனால தான் இந்த சிலபஸ் அப்படிங்கிறது அதுக்காண்டி அப்போ உருவாக்குனது. எங்கே போனாலும் நம்ம எப்படி கற்றுக் கொடுக்குறோமோ அதே மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலபஸ் உருவாச்சு. அப்படி உருவாகி தான் அந்த டெசின் அகாடமி வந்து ஃபார்ம் ஆச்சு. 2009 தான் ரெஜிஸ்டர் ஆச்சு. ஸோ டெசின்னா என்ன அப்படின்னா, அப்போது எனக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ நமக்கு ட்ரேட்மார்க்லாம் வாங்கணுங்கிற புதுமையாக நேம் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, டெசின் அப்படிங்கிறது ட்ராயிங் தான். டெசினுக்கு இன்னொரு மீனிங் ட்ராயிங் தான். ஸோ ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் ட்ராயிங்கை டெசின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆர்ட்லாம் அப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரெஞ்சில் தான் ஆர்ட்லாம் உருவாச்சுன்னு அந்த ஒரு இது இருந்ததுனால அந்த டெசின் அப்படிங்கிற பேர் வந்து நம்ம வச்சது. ஸோ இன்னைக்கு நான் நிறையா சொல்லிட்டேன் இதை பற்றி. ஆர்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன யோசிப்போம், அது பண்ணி என்ன பண்ண போகிறோம், கரெக்ட்? அதானே பண்ணி கேளுங்க. கேள்வி கேட்க சொன்னார், ஒரு கேள்வி கூட யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. கேளுங்க, ஆர்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்?
சரி, யாராவது கிரியேட்டிவாக டிராயிங் வரைஞ்சிருக்கீங்களா? பெரியவங்க கேட்குறேன், நான் குழந்தைங்கலாம் கேட்கல, பெரியவங்கள்ட்ட கேட்குறேன். யாராவது கிரியேட்டிவாக டிராயிங் வரைஞ்சிருக்கீங்களா? யாரும் வரையலன்னு சொல்கிறீங்க. நான் சொல்லியிருக்க படம் வரைஞ்சிருக்கீங்களான்னு பாருங்க. ஒரு ஃபேஸ் வரைஞ்சி 2 கொம்பு போட்டு பல்லு நீளமாக போட்டு வரைஞ்சிருக்கீங்களா இன்னைக்காவது? யாரெல்லாம் வரைஞ்சிருக்கீங்க? கை தூக்குங்க. வரைஞ்சதே இல்லையா? பெரியவங்களாம் கை தூக்கலாம், நான் ஜாலியாக கை தூக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அம்மாட்ட சண்டை போட்டு அம்மா வரைஞ்சிருப்பீங்க. ஒரு கண்ணு போட்டு கொம்பு போட்டு நீ தான் இதான் நீ அப்படிம்பீங்க. வரைஞ்சிருக்கீங்களா இல்லையா? அது எவ்வளோ பெரிய கிரியேட்டிவ் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய கிரியேட்டிவ் தெரியுமா? தட் இஸ் சென்டிமெண்டல் கொலாஜ் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம். சென்டிமெண்டல் அப்படின்னா என்னோட ஃபீலிங்ஸை நான் வெளிப்படுத்துகிறேன். எப்படி வெளிப்படுத்துகிறேன்? என்னோட ஆர்ட் மூலியமா நான் வெளிப்படுத்துகிறேன். அப்போ எனக்கு ஒருத்தவங்க மேல கோபம் இருக்கு, அந்த கோபத்தை நான் ஆர்ட் மூலியமா வெளிப்படுத்தும் போது என்னோட மனசு லைட் ஆகும். என்ன ஆகும்? அதாவது நம்ம சின்ன வயசுல அடிக்க முடியுமா? போய் அம்மாவை அடிக்க முடியாதுல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? படம் வரைஞ்சி காமிப்போம். அப்ப அது எவ்வளவு பெரிய கிரியேட்டிவ். ஆனா என்ன பண்ணுவோம்? பெரிய ஆளாக அதெல்லாம் வரையக்கூடாது, அப்படிலாம் வரையக்கூடாது. அப்படி அந்த கிரியேட்டிவ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அமைக்கிறோம். அப்படி கிடையாது. குழந்தைங்க எது வரைஞ்சாலும் நீங்க கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்க அப்படின்னா அவங்க அதுல ஒரு 10,000 கதை சொல்லுவாங்க. இப்போ ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது எவ்வளோ கதை, ஒரு படத்துக்கு எவ்வளோ கதை ஒரு குழந்தைய சொல்லும் போது நம்ம பார்க்குற ஆங்கிள் வேற, அந்த குழந்தை பார்க்குற ஆங்கிளே வேற. அதில் வேற ஒன்று எனக்கு தெரியுது. அது இன்னொரு 10 பேரை கூட்டி அந்த கதை சொல்ல சொன்னா வேற வேற கோணத்துல நீங்க பார்க்க முடியும் ஒரு ஒர்க்கை. அந்த அளவுக்கு கிரியேட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது பை பர்த்தா நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ஒரு கிரியேட்டரா இருந்ததுனாலதான் இன்னைக்கு உலகமே இவ்வளவு பெருசா இருக்கு. எப்படி உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆர்ட் மூலியமா தான் அந்த உலகமே இந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு உருவாயிருக்கு. முத உருவானது என்னது? கேவ் ஆர்ட். லாங்குவேஜுக்கு முன்னாடி உருவானது ஆர்ட். முத கேவ்ல கல்லுல வரைஞ்சிருப்பாங்க, கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. எப்படி? ஸ்டிக் மாதிரி வரைவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸ்டிக் மாதிரி மான் அடிக்கிற மாதிரி. மானுனா 2 ட்ரையாங்கிள் போட்டு 2 கொம்பு போட்டு காலு போட்டு. அதுதான் முதல் ஒரு நம்ம ஒரு அனிமலுக்கும் ஒரு ஹியூமனுக்கான டிஃபரன்ஷியேட் காமிச்ச இடம். அங்கிருந்து தான் அது என்னவா மாறி இருக்கு? லாங்குவேஜ்ல இருந்து அது வேற வேற உருவம் எடுத்து சாங்கு, பாட்டு, இப்படி ஒரு உருவமா மாறி இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறது சயின்டிஸ்ட், ஆர்டிஸ்ட் எல்லாமே இப்படிதான் உருவாச்சு. லியோனார்டோ டா வின்சி ஃப்ளைட் உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் வரைஞ்சு வச்சுட்டாரு. முன்னாடி ஃப்ளைட் எப்படி இருக்கணுங்கிறதுலாம் வரைஞ்சி வச்சுட்டாரு ஆர்டிஸ்ட். ஸோ ஆர்ட் அப்படிங்கிறது பேசிக், எல்லாத்துக்கான பேசிக். முன்னாடிலாம் என்ன பண்ணுவீங்க? பேக்கரி போனீங்கன்னா மிச்சர் வாங்கினா என்ன பண்ணுவீங்க? நான் இப்போ சொல்லலை, ஒரு 10-15 இயர்ஸ் பேக் என்ன பண்ணுவோம்? ஒரு கடையில் போவோம், கொஞ்சம் மிச்சர் கொடுப்போமோ, டேஸ்ட் பார்ப்போம், வாங்குவோம். இன்னைக்கு அப்படிலாம் வாங்க முடியுதா சொல்லுங்க? கலர் பேக்கெட்ல அழகா மேல அட்ராக்டிவா ஒரு பேரு, உள்ள மிச்சர் காத்துரும் பிடி திருவண்ணு மிச்சர் போட்டிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு என்னவா மாறி இருக்கு? பிரசன்டேஷன் என்னவா மாறி இருக்கு? நீங்க ஒரு விஷயத்தை எப்படி பிரசன்ட் பண்றீங்களோ அந்த பிரசன்டேஷன் மூலியமா அந்த பொருளுக்கான வேல்யூ, அந்த பொருளுக்கான மதிப்பு என்ன ஆகுது? கூடுது. அதுதான் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவங்கள்ட்ட சுத்தி இருக்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் அவங்க எல்லாத்தையுமே அழகா வச்சிருப்பாங்க. நாளைக்கு ஒரு ஃபீல்ட்ல போறாங்கன்னா கிரியேட்டரா இருப்பாங்க. கிரியேட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கிரியேட் பண்ணணும், அப்படியே பண்ணிட்டு இருக்க கூடாது. அது புதுசா கிரியேட் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு அதோட டெக்னிக்கல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கொடுக்குறோம். ஏன்னா இன்னைக்கு வருவாங்க ஆர்கிடெக்சர் காலேஜ்லேருந்து வருவாங்க ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்றதுக்கு. ஆர்கிடெக்சர் காலேஜ் சேர்றதுக்கு வருவாங்க. 12th முடிச்சுட்டு 15 days தான் டைம் இருக்கும். 15 நாளில் அவங்களுக்கு ஆர்கிடெக்சர் காலேஜ் ஜாயின் பண்ணிடணும், ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணிடணும். எப்படி வரும்? நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? எப்படியாவது அவங்க பாஸ் பண்ணுங்கிறதுக்காண்டி அதுக்கான ட்ரைனிங் மட்டும் கொடுத்து அந்த காலேஜுக்குள்ள கொண்டு போயிடுவோம். ஆனால் அவங்களால அந்த காலேஜில் போக முடியும்னா போக முடியாது. 2 நாள்லயே ஒரு 2 மாசம்தான்
ஃபோன் பண்ணிடுவேன், சார் என்னால் முடியல சார், நான் காலேஜை விட்டு ட்ராபேக் வாங்கிடுறேன்பாங்க. ஏன்னா அவங்க காலேஜுக்குள்ளே நுழையிறது தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். உள்ளே போய் அவங்க சர்வைவ் பண்ணுறதுக்கான விஷயத்தை நம்ம சொல்லி தரவே கிடையாது. அப்போ இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த வயசுலேருந்தே கொடுக்கும்போது சர்வைவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லேர்ன் பண்ணிடுவாங்க. இந்த ஃபீல்டுன்னு கிடையாது, ஆர்கிடெக்சர்னு கிடையாது. இது ஒரு ஃபீல்டு இருக்கான்னு கேட்டால் நிறையா ஃபீல்டு இருக்குது. எல்லா ஃபீல்டுமே ப்ராடக்ட் டிசைனில் எல்லாமே வரும். ஒரு பாட்டில் தயாரிக்கிறதுலேருந்து, ஒரு சோப்பு டப்பா தயாரிக்கிறதுலேருந்து, உங்களுக்கு அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் தயாரிக்கிறது, இது எல்லாமே எதில் வரும்? ப்ராடக்ட் டிசைன். கார் டிசைன், பைக் டிசைன், இன்டீரியர் டிசைன், எக்ஸ்டீரியர் டிசைன், ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்கு. இன்னும் புது புது ஃபீல்டு வந்துட்டு இருக்கு. கேம் டிசைனிங், அனிமேஷன், ஃபோட்டோகிராஃபி, கேமராமேன். சாரோட ஃபீல்டு கேமராமேன். என்னோட பிரதர் கேமராமேன் தான், அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ரஞ்சித் என்னோட சீனியர். ஆமாம், நாங்களாம் எங்கள் காலேஜில் இருக்க மேக்ஸிமம் பேர் சினிமா ஃபீல்டில் இருப்பாங்க. பட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னால நான் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். ஸோ அது மாதிரி சினிமா ஃபீல்டில் இருக்க பாதி ஒர்க்கு வந்து கிரியேட்டிவ் ஃபீல்டு. சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதை பற்றி. அவ்வளோ கிரியேட்டிவ் ஃபீல்டு. இது எல்லாமே கிரியேட்டிவ். நீங்கள் இது போங்க, வெப்சைட் டிசைனிங் போங்க, தட் இஸ் ஆல்சோ டிசைனிங். என்ன ஃபீல்டு இல்லை, எல்லாருமே என்ன நினைக்கிறோம், படம் வரைகிறது தான், கிளாஸ் எடுக்கிறது தான், இல்லை இதுதான் அப்படின்னு கிடையாது. இது ஒரு பேசிக். ஒரு டாக்டர் ஆகணும்னா டிராயிங் வரைய தெரியணும். ஒரு பேப்பர் கொண்டு வருவாங்க வரைகிறதுக்கு, நாங்கள் 1500 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். கொண்டு வந்து கொடுப்பாங்க 20 பேப்பர் 30 பேப்பர். அது நம்ம வரைஞ்சி கொடுத்துருவோம், விட்டுருங்க. அப்போ அவங்க ஆப்ரேஷன் பண்ணால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்க ஹார்ட்டுக்கு இங்கே வெட்டிடுவாங்க. புரியுதுங்களா? அதோட ஏன்னா டிராயிங்கிறது என்னன்னா ஒரு மேப் மாதிரி. நீங்க எழுதி கொடுக்கறத விட வரைஞ்சி கொடுத்து பாருங்க, ஈஸியா போயிடுவாங்க அந்த இடத்துக்கு. ஸோ அந்த மாதிரி அப்போ ஒரு டிராயிங் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க படிக்கிறத விட அதை வந்து மேப் மாதிரி பார்க்குறீங்க. எப்படிங்க, நீங்க நிறைய புக்கு படிச்சிருப்பீங்க. யாரெல்லாம் புக்கு படிச்சிருக்கீங்க? புக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களா? யா, நீங்க பாருங்க, ஒரு பிளேன் புக்கு படிச்சு பாருங்க, படமே இருக்காது, வெறும் எழுத்து மட்டும் இருக்கும். அது படிக்கும் போது இருக்க ஃபீலுக்கும் படத்தோட எழுத்து இருக்கும், அது படிக்கும் போது இருக்க ஃபீலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நீங்க அந்த படத்தை பார்த்துட்டு அதை படிக்கும் போது உங்களால அதுக்குள்ள போய் நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆயிருக்கா? ஆமா, அதுக்குள்ள போய் நீங்க நிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுதான் ஆர்ட். ஆர்ட் அப்படிங்கிறது உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். உங்களோட ட்ரெஸ்ஸிங் அழகாக செலெக்ஷன் பண்ணுவீங்க, வீடு அழகாக வச்சுக்குவீங்க, ஸ்க்ரீன் அழகாக செலெக்ஷன் பண்ணுவீங்க, வீட்டுக்கு போய் எல்லாமே அழகாக இருக்கும் அவங்கள சுற்றி. டாக்டர் ஆகலாம், இன்ஜினியருக்கு டிராயிங் தேவை, பெர்ஸ்பெக்டிவ் தேவை. ஒரு டாப்லேருந்து பார்த்தா அது எப்படி தெரியுது, கீழேருந்து பார்த்தா எப்படி தெரியுது. அந்த பில்டிங் அத்தனை வியூஸ் நீங்கள் கொடுக்கணும் இன்னைக்கு இன்ஜினியரிங் டிசைனுக்கு. எல்லாத்துக்குமே டிராயிங் அப்படிங்கிறது பேசிக். இதை நீங்கள் என்னவா நினச்சிக்கணும்னா, இது அவங்களோட படிப்போட ஒரு பார்ட். ஒரு சைடில் அது பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 12th முடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி போகும்போது விஸ்காம் இருக்குது, எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போர்ட்ஃபோலியோ தேவை. அவங்களுக்கு ஸ்பாட்டில் எக்ஸாம் வைப்பாங்க, அவங்களுக்கு வரையணும். அவங்க 12th என்ன மார்க் வாங்குறாங்களோ அதில் இருக்க 50% ப்ளஸ் அங்கே எக்ஸாம் எழுதுறாங்களே ஸ்பாட்டில் அதில் இருக்க 50% சேர்த்து தான் அந்த காலேஜில் அவங்களுக்கு சீட் கிடைக்குது. அப்போ இதை நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த 15 daysல பிடிக்க முடியுமா? முடியாது. சரி, அவங்க அந்த ஃபீல்டுக்கே போகல, யூஸே ஆகல, அவங்க பசங்க சொல்லி தரட்டும். இதுதான், இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆர்ட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஆர்ட் தான். ஸோ அப்படிதான் நான் நினைச்சேன், வந்தேன். இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை மேனேஜர்ஸ் இருக்காங்க, இத்தனை என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நேம் பேர் சொல்ற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அது காரணம் நம்ம அந்த ஆர்ட் மேலே நம்பிக்கை வைக்கணும். அது எந்த ஆர்ட்டாக வேணா இருக்கட்டும், அது மார்ஷல் ஆர்ட், பட் அது நம்பிக்கை வச்சாதான் நம்ம அதுக்குள்ளே போக முடியும். அது ஒரு பார்ட்டாக கொண்டு போகணும் சைடில். அப்படி தான் நாங்கள் நினச்சி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம யூனிவர்சிட்டியோட
கிரேட் எக்ஸாமே கொண்டு வரதுக்கு இருக்கிறோம். ஸோ கிரேட் எக்ஸாம் நீங்கள் அந்த ஃபண்டமெண்டல் இதெல்லாம் படிக்கிறீங்களா, இது வந்து யூனிவர்சிட்டியிலேருந்தே சர்டிஃபிகேட் கொண்டு வர மாதிரி கவர்மெண்டோட அங்கீகாரமாக கொண்டு வர மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ஃபியூச்சரில் கவர்மெண்ட் மூலயமா அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அண்ட் நிறைய காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ண சொல்லுங்கள். குழந்தைங்க ப்ரைஸ் வாங்கணும் அவசியம் இல்லை, முதல்ல அவங்க காம்படிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணணும். அப்போ தான் காம்படிஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது காம்படிஷன்ல எப்படி வரையணும்னு தெரிஞ்சுக்குவாங்க. மூணாவது அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாளைக்கு அவங்க போகணும். அதே மாதிரி தோல்வி ஏற்றம் ரெண்டுமே அவங்களுக்கு தேவை. ஃபஸ்ட்டு அவங்க கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் தான் அவார்டு வாங்கணும், ப்ரைஸ் வாங்கணும். அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது பாலஸ்ரீ அவார்டு இருக்குது, சிசிஆர்டி ஸ்காலர்ஷிப் சொல்லி ஒன்று இருக்குது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அது ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துரும். 2 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃபீஸ் கொடுத்து படிக்க வைக்கிது உங்களை. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும். மேம்கிட்ட கேளுங்க, ஐடியா நான் அவங்களுக்கு சொல்லி பாஸ் பண்ணுறேன், எப்போல்லாம் எக்ஸாம் இருக்கும் நான் பாஸ் பண்ணுறேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நேஷ்னல் காம்படிஷன்ஸ் இருக்குது எவ்ரி இயர். திஸ் அக்டோபர் நவம்பரில் வந்து எலக்ட்ரிக் கன்சர்வேஷன், வாட்டர் கன்சர்வேஷன்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து மேம்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களும் கைட் பண்ணுவாங்க. நாங்களும் எங்கள் சைட்லேருந்து என்ன கைட் பண்ண முடியுமோ பண்ணுவோம். எல்லாருமே பர்சன் நான் நிறையா பேசிக்கிட்டே இருப்பேன், சாரி. அண்ட் ரொம்ப குழந்தைங்களை பற்றி நான் பேசாமட்டேன். குழந்தைங்க வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவங்க வயசில் நான் தான் சொல்லிட்டேனே, இவங்க வயசுலலாம் நான் வந்து கிளாஸே சேரலை, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வரைஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் சான்ஸே இல்லை, தெரியல. இவங்க இப்போ இப்படி வரைகிறாங்க அப்படின்னா எங்களோட வயசுலலாம் எப்படி வரைவாங்கன்னு என்னால் இமேஜினே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க. மேம் சொன்ன மாதிரி கலர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆயில் பேஸ்டலுங்கிறது ரொம்ப சிம்பிள் கிடையாது. நம்ம வேணால் ஈஸியாக சொல்லிடலாம் ஒரு ஆயில் பேஸ்டல் பண்ணிட்டாங்கன்னு. இந்த ஆயில் பேஸ்டல் பண்ணுறது கூட இந்த விரலெல்லாம் வலிக்கும், இந்த இடம்லாம் வலிக்கும், சரிங்களா? அந்த அளவுக்கு. ஏன்னா நார்மலாக நம்ம நோட்டில் வரைகிறதுக்கும் இந்த ஷீட்டில் வரைகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த ஷீட்டில் கொஞ்சம் ரஃப்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், வரையும் போது விரலெல்லாம் வலிக்கும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா 11th to 12th மேலே அவங்க எழுதும் போது ரைட்டிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப நேரம் வரைக்கும் எழுத முடியும். எக்ஸாம் 3 மணி நேரம் வரைக்கும் ஈஸியாக உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியும். அதெல்லாம் இப்போலேருந்து அது ப்ராக்டிஸ் ஆகுது அவங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி ட்ராயிங் வரைகிறதுனால மைண்ட் கேல்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். மைண்ட் கேல்குலேஷன் சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இங்கேருந்து இங்கே போகணுன்னா அது ஒரு கேல்குலேஷன். அது ட்ராயிங் மூலியமாக நீங்கள் வந்து நிறையா பண்ணும்போது உங்களோட பிளானிங் ரொம்ப பக்காவாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க ஒரு குழந்தையுமே ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப மேம் சொன்ன மாதிரி அனிமேஷன் அந்த மாதிரியான ஃபீல் இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக வரைஞ்சிருக்காங்க. கலர்ஃபுல்ங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு டிராயிங் நம்ம அப்படியே இருக்குது, அப்படியே பார்த்து வரைகிறோங்கிறது ஒரு விஷயம். ஆனால் ஒரு டாகுக்கு இந்த கலர் வைக்க முடியுமா? 15 கலர் என்னமோ யூஸ் பண்ணேன்னு சொன்னாங்க ஒரு ஆர்டிஸ்ட். அவ்வளோ கலர் வைக்க முடியுமா? நீங்கள் வைப்பீங்களா? அவங்க வச்சுருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு தெரியணும். ஒரு ஸ்கைக்கு எல்லோ வைக்க முடியுமா? கிரீன் வைக்க முடியுமா? வைக்கலாம். அதுதான் அவங்க கற்றுக்கணும். அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் சொல்லுவோம். ரியலிஸ்டிக் அடுத்த ஸ்டேஜ். நீங்கள் பார்க்குறீங்க மாடர்ன் கோடிக்கணக்கில் விற்கிது, அதெல்லாம் ரியலிஸ்டிக் அடுத்த ஸ்டேஜ். அது இன்றைக்கே அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம் எல்லாருமே சேர்ந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு நம்ம மேனேஜர் மேம் வினோராணி மேம் அண்ட் சரவணன் சார் அண்ட் சுதர்சன், நான் 3 பேரை வச்சு பேசணும். முதல்ல நான் எப்போவுமே சொல்லுவேன் ட்ரையாங்கிள் ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரையாங்கிள் சொல்லுவேன் எல்லா மேடையிலும். நான் சொல்லுவேன் ட்ரையாங்கிள் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளில் 3 கார்னர் இருக்கும். அந்த 3 கார்னரில் ஒரு கார்னரில் வந்து ஸ்டூடெண்ட், ஒரு கார்னரில் ஸ்டூடெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டூடெண்ட் உங்களுக்கு கரெக்டாக சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த உங்களால் அவுட்புட் கொண்டு வரவே முடியாது. அப்போ இன்னைக்கு இந்த அளவுக்கு அவுட்புட் வந்திருக்கு, இன்னைக்கு இந்த அளவுக்கு சுதர்சன் நல்லா வரைகிறான் சொல்லித்தர்றான், இன்னைக்கு வினோராணி மேம் இவ்வளோ நல்லா பண்ணுறாங்க சொல்லித்தராங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எல்லாருக்குமே ஒரு பெரிய கிளாப். இது வந்து அந்த ட்ரையாங்கிளோட ஒரு பார்ட். அதுக்கு அடுத்த பார்ட் யாரு அப்படின்னா குரு கிடையாது, பேரண்ட்ஸ், சப்போர்ட்டர்.
ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே வந்து கரெக்டான டைமுக்கு கூட்டி ஆடணும், டைமுக்கு விடணும், அந்த குழந்தைக்கு அது பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சேர்க்கணும். ஆனால் சாரும் வர்றாரு, இவங்களெல்லாம் கூட்டி சேர்த்துருக்காங்க. ஸோ தட் கார்னர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் குரு, நல்ல குரு, இந்த 3 சேரும் போது தான் ஒரு ஒரு பர்ஃபெக்டான அவுட்புட் கிடைக்கும். இன்னைக்கு நல்ல குரு கிடைச்சிருக்காங்க அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே. அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம் எல்லா குருக்குமே. இந்த 3 சேர்ந்தது தான் இன்னைக்கு இந்த எக்ஸிபிஷன். சார் நல்ல சப்போர்ட்டர், நல்ல கிரியேட்டர், ரொம்ப வித்தியாசமாக யோசிப்பார், நாங்கள் யோசிக்க மேலே வித்தியாசமாக யோசிப்பார். நல்ல கிரியேட்டர், நல்ல சப்போர்ட்டர், உங்க எல்லாருக்குமே உங்களுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ சார். அண்டு சீஃப் கெஸ்ட் சார் புடிச்சவந்தன் சார், இன்னைக்கு சண்டே அன்னைக்கு எல்லாருமே ஃப்ரீயாக ஜாலியாக வீட்டில் டிவி பார்ப்பாங்க. ஆனால் அந்த டைம் எங்களுக்காண்டி சாருக்கான உங்கள் நண்பர் தான் இருந்தாலும் நீங்கள் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அண்ட் நீங்கள் சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களை பற்றி நிறையா தெரிய வந்தது. கண்டிப்பாக ஃபியூச்சரில் நம்ம பேசலாம். அண்ட் ரொம்ப நல்லா ஸ்பீச் கொடுத்தீங்க எல்லாருக்குமே. மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம், நிறையா இந்த ஃபீல்டில் இருக்க சொல்லுங்கள் அவங்களுக்கு. ஏன்னா கிரியேட்டிவ் அப்படிங்கிறது காலியாயிருது. கிரியேட்டிவ் எப்போ போச்சு தெரியுமா? என்னைக்கு கூகுள் வந்துச்சோ அன்னைக்கு போயிடுச்சு. டக்குன்னு ஒரு டாபிக் கொடுத்தா முதல்ல என்ன நம்ம பண்ணுவாங்க? சேவ் வாட்டர் அப்படின்னா சேவ் வாட்டர் கூகுளில் ஃபர்ஸ்ட்ல வர 10 படத்துல 2 படம் வரைஞ்சிருவாங்க. அங்கே காம்படிஷன்ல பார்த்தா 10 பேரும் ஒரே படம் தான் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இந்த கூகுள் வந்து மொத்தமாக கிரியேட்டிவை காலி பண்ணிருச்சு. சார் சொன்ன மாதிரி மொபைலுங்கிறது எதுக்கு? தேவைப்படும் போது பார்த்துக்கணும். இப்போ எனக்கு ஒரு இந்த விரல் வரைய வரல, கை வரையன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த விரல்ல நகம் வரைய வரல, அந்த நகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க கையே எப்படி இருக்குன்னு பார்க்க கூடாது. நீங்க ஐடியா யோசிச்சிடணும். அந்த ஐடியாவுக்கு என்ன தேவையோ அதை கூகுள்ல தேடலாம். ஐடியாவே கூகுள்ல இருந்து எடுக்கக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. அண்ட் மீது எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ சார். மிக்க நன்றி சார். தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய், இது தாய்க்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கும் பொருந்தும். ஒரு நல்ல மாணவனை உருவாக்கி அவனை ஆசிரியராக அமர வைத்திருக்கின்ற ஒரு அருமையான ஆசிரியர் தாய் திரு சுதா மேடம் அவர்களுக்கு அவருடைய மாணவன் ஹரிகரசுதன் மரியாதை செலுத்துவார். சுதா மேடம் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். Good evening, one and all present here. Good evening. இந்த ஜோஸ் இருக்கணும் எப்பவுமே இல்லையா? இவ்வளோ அழகா வரைஞ்சிட்டு இப்படி அமைதியா இருந்தா எப்படி? நல்லாவா இருக்கு? ஸோ ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. ஸோ அவ்வளோ அழகுனா சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. அந்த ப்ரெசன்டேஷன், அந்த கிரியேட்டிவிட்டி, இந்த குழந்தைங்களால இவ்வளோ அளவுக்கு யோசிக்க முடியுமா அப்படின்னா இட்ஸ் டூ அமேசிங். ஸோ எல்லாருமே முதல்ல நம்ம குட்டி பட்டிங் ஆர்டிஸ்ட்க்கு எல்லாமே கிளாப் பண்ணிக்கலாம். இவங்க தான் அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய கார்ட்டூன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கார்ட்டூன்ஸ் இப்போல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜினேஷன், நிறைய க்ரியேட்டிவிட்டியோட வருது. ஸோ இது எல்லாமே ஐ திங்க் இன்னைக்கு பெயிண்டிங்கில் நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ ஒரு எலிக்கு ரெக்க வந்தது இல்லையா? ஸோ அங்கே இருக்கு பாருங்க, அந்த குட்டியா ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கு பட்டர்ஃப்ளை. ஸோ ஒவ்வொன்றுலையுமே அவ்வளோ அழகான கிரியேட்டிவிட்டிஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த டாகாக இருக்கட்டும், எவ்ரி ஒன் எல்லாரோடைய பெயிண்டிங்லேயுமே நிறைய கிரியேட்டிவிட்டிஸ் இருக்குது. நிறைய கலர்ஃபுல், நிறைய கலர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேமிலி கலர்ஸோட அவங்க ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் வந்து லைஃப். ஸோ சும்மா ஒரே கலர் எடுத்து அப்ளை பண்ணோமா, நம்ம லைஃப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்த செய்கிறது இட்ஸ் டூ போரிங். ஸோ இட் இஸ் மேக் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க, டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. இப்போ நம்ம குக்கிங் பண்ணுறோம், என்னடா ஒரே மாதிரி சட்னி பண்ணுறோம், ஒரே மாதிரி சாதம் பண்ணுறோம். ஸோ மேக் சம் டிஃப்ரெண்ட். என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ கலர்ஃபுல்லாக பண்ணுறோம் இல்லையா? தோசை தான், அதுவே நீங்கள் கொஞ்சம் கேரட்டை போட்டிங்கன்னா ஆரஞ்சு தோசை. ஸோ
மேக் சம் கலர்ஃபுல். அந்த குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ், மம்மி இது வேண்டாம் இன்னைக்கு இந்த கலர் கொண்டு போகலாம். இந்த அதே மாதிரி நிறைய ஸ்கூல்ஸில் முதல்ல வந்து சொல்லுவாங்க இந்த கலர்ஸில் இன்னைக்கு கொண்டு வரணும், இந்த கலரில் சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியை வளர்க்குறதுக்கு மட்டும்தான். ஒரு குழந்தைங்க வந்து நிறைய கலர்ஸை பார்க்குறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற போது அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து புது விஷயமான விஷயங்களை வந்து அவங்க நிறைய கற்றுக்கிறது கிடைக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம சிலபஸை பற்றி நம்ம எடுக்கணும்னா எப்படியா ஸ்டார்டிங் ஃபண்டமெண்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபண்டமெண்டல் வந்து 3+லேருந்து ஆரம்பிக்குது. 3+ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேக்கிங் சம் லைன்ஸ். இன்னைக்கு ஒரு குழந்தை போல்டாக ஒரு லைன் வரைய வருது அப்படின்னா அவங்க அது ப்ராப்பரான ஆர்டிஸ்ட்னு அர்த்தம். ஏன்னா லைன்ஸ் தான் டிசைட் பண்ணது நீங்கள் ப்ராப்பரான லைனில் இருக்கீங்களா. ஏன்னா நீங்கள் ஒரு பென்சில் பிடிச்சி சும்மா கோடு போட்டு பாருங்களேன், வருதான்னு பார்க்கலாம், கண்டிப்பாக முடியாது. லைட்டாக ஷேக் ஆகும், நர்வஸ் வரும், கை ஷேக் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அதே நம்ம பசங்க கிட்ட கோடு போட சொல்லுங்க, அழகாக போல்டாக போடுவாங்க. தட் இஸ் அ கிரியேட்டிவிட்டி, தட் இஸ் அ ஸ்பிரிட். அவங்க அதுதான் நம்ம பேசிக்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. தட் இஸ் அ ஃபண்டமெண்டல். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக லைன்ஸ்லேருந்து ஆரம்பித்து அப் டு மேக் சம் ஷேப்ஸ்லேருந்து கொடுப்போம். தென் அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் லெவல்னு வருது. ஸோ இன்டர்மீடியட் லெவலில் யாரெல்லாம் இருக்கீங்க? too good. Okay, so இந்த இன்டர்மீடியட் வந்து உங்களுடைய அடுத்த லெவலை டிசைட் பண்ணுது. தட்ஸ் மேக் சம் கிரியேட்டிவிட்டி ப்ளஸ் வந்து ஒரு கலர்ஸ் வந்து ஃபேமிலியிலேருந்து லேர்ன் பண்ணுவீங்க. இப்போ ஒரு பிரிஞ்சால் எடுத்துக்கோங்க, அதில் என்ன எத்தனை வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அடுத்த லெவல். அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் லெவல் 2. இன்டர்மீடியட் லெவல் 2லேருந்து தான் கிரியேட்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பஸ் இருக்குன்னு அதுக்கு பின்னாடி நீங்கள் என்னெல்லாம் ட்ரா பண்ணலாம். ஸோ அதெல்லாமே வந்து கிரியேட்டிவிட்டி அடுத்த லெவல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் அழகா நீட்டா செதுக்கி கொடுத்துருக்காரு நம்ம ஃபவுண்டர் ராஜேந்திரன் சார். ஸோ அவருக்கு பெரிய கிளாஸ் பண்ணிக்கலாம். இனிமே கண்டிப்பா போகும் மாஸ்டர். ஓகே, சூப்பர். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ நானும் இது வரைக்கும் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய எக்ஸிபிஷன்ஸ் பார்த்துட்டேன். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஸ்டூடெண்ட் எனக்கு இன்னைக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்கு. தேங்க்யூடா. அவனோட க்ரோத் பேசிக்லேருந்து அவன் என்கிட்ட ஜாயின் பண்ணலேருந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்க்கு இன்னைக்கு அவனோட ஸ்பீச் நான் கேட்டேன். நான் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறேன், அப்படியே கையில் கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. என்னடா அது அவனா இது அந்த அளவுக்கு வந்து நல்லாவே ட்ரெயின் கொடுத்துருக்காரு சார். சார் மேடம் 2 பேருமே தான் அமேசிங். அதே மாதிரி அவனும் கரெக்டான வேலே இருக்கான். ஸோ என்ன டீச் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வரணும். அண்ணா நகர் வந்து அங்கேருந்து லேர்ன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பஸ் பிடிச்சி மறுபடியும் அவன் இங்கே வந்து சேரணும். அப்போவே சொல்லுவேன், வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா கால் பண்ணடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இது எனக்கு பயம் இருக்கும், ஏன்னா கரெக்டாக போகிறானா வரானா. பட் ஓகே, அன்னைக்கு ட்ராவல் பண்ணி இன்னைக்கு இத்தனை பேரை அவன் வந்து சைட் பேஸில் ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லும் போது இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ வினோராணி மேம் பற்றி சொல்லணும்னா ஷீ இஸ் வெரி கியூட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கற்றுக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய வந்து அவங்க என்ன சொல்ற ஹார்ட் ஒர்க்கர், பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். ஸோ ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா இட் டேக் டைம். அவங்க அந்த டைம் எடுத்து மேம் இன்னைக்கு எப்படியா டைம் இருக்கா மேம், நான் இன்னைக்கு வரேன், ஸோ நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பொறுமையாக இருந்து பசங்க பிக்சர் செலக்ட் பண்ணும் போது கூட நான் கொடுத்துட்டுவேன், மேம் இந்த குழந்தைக்கு இது வரும் மேம், இது வராது. ஏன்னா குழந்தைய பற்றி அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு டீச்சர் வந்து ஜஸ்ட் ஏதோ பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வரைய வச்சலாம் அப்படின்னு இல்லாமல் அந்த பிக்சர்ஸ் இவனுக்கு இது வரும் வராது, உங்களை ஒவ்வொரு பற்றி எனக்கு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. மேம் இந்த பையனுக்கு இது வரும், இந்த பையனுக்கு இது வராது, ஸோ இது டஃப்பாக இருக்குது, ஸோ இது மாதிரி வேறு பிக்சர் மாற்றிக்கலாமா, ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டு ஒவ்வொன்றையும் அவ்வளோ அழகாக கேட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஹானர்ஸ் ரொம்பவே வேற லெவல் நீங்கள்.
ஸோ அவங்க சப்போர்ட் ஆமாம் ஆமாம் கட 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 வாய்ஸ் மெசேஜ் தான். நான் அதை பொறுமையாக கேட்கணும் என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ கிரேட், வேற லெவல் மேம். ஸோ குட் ஜாப். அண்ட் சார் அவரோட சப்போர்ட்டை அவரை பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ நம்மளுடைய டெசின் இந்த அளவுக்கு திருநன்ற ஊரில் ஒரு சப்போர்ட்டவாக இன்னைக்கு நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க சாருடைய ஹார்ட் ஒர்க்கு. ஸோ தேங்க்யூ சார், இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. செதுக்கி செதுக்கி செஞ்சிருக்காரு. ஆமாம், அந்த டைலாக்லாம் வரும் நிறையா. ஸோ ஸோ எவ்ரி ஒன் தேங்க்யூ. நம்ம சீஃப் கெஸ்ட் சார் இவ்வளோ டைம் எடுத்து அவர் நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் டு என்ஜாய் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் அ எண்டிங் ஸ்டெப். இதுதான் உங்களுடைய மொதல் படி. இந்த படியை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா காலை பின்னாடி நோக்கி வைக்க வேண்டாம், முன்னாடி நோக்கி வைக்க கற்றுக்குங்க. நிறைய லெவல்ஸ் இருக்குது. பென்சில் ஷேடிங், போஸ்டர் கலர், ஆக்ரிலிக், ஆயில், ட்ரை பேஸ்டல்ஸ், பென் ஷேடிங், எல்லாமே இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் பண்ணுறது ரெண்டு மீடியம்ஸ். அடுத்த தடவை வரும்போது ஐ திங்க் நிறைய மீடியம்ஸை நான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஆக்சுவலாக உண்மையிலே சொல்லணும்னா டீம் ஒர்க் அப்படின்னாங்க ஒரு ஃபேமிலி. நாங்கள் வந்து தேசின் ஃபேமிலி தான் சொல்லுவோம். மேடம் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திருநின்றூரில் இருக்கக்கூடிய பிரான்ச் மட்டும் இல்லை, மொத்தம் இருக்க இந்தியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய தேசியில் கிட்டத்தட்ட 87 பிரான்ச்சு கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். 87 ப்ளஸ்ஸாகவே இருக்கும். அத்தனை பிரான்ச் மேனேஜருமே அங்கே படிக்கின்ற குழந்தைகள் அத்தனை பேருமே லட்சக்கணக்கான ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் இந்த தேசியம். அதுக்கு ரொம்ப பெருமையாக சொல்லணும். நீங்கள் எங்கே போய் ஒரு இடத்துல ஒரு ஆர்டிஸ்ட்டோ ஒரு கல்வி நிறுவனமோ எங்கே போய் பார்த்தாலும் தேசிய ஸ்டூடெண்ட் அங்கே இருப்பாங்க. அந்த அளவுக்கு மிகவும் பெருமையாக சிஸ்டமேட்டிக்கான ஒரு கல்வி நிறுவனத்தை தந்த நமது நிறுவனருக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறோம். அடுத்ததாக இங்கு ஓவிய கண்காட்சியில் பங்கு பெற்ற கலைஞர்களுக்கு பாராட்டு சான்றிதழ், நினைவு பரிசுகளை வழங்கும் நிகழ்ச்சி வருகிறது. அதற்கு முன்பாக ஒரு சிறப்பு அவார்டு, பிளாட்டினம் அவார்டு, கோல்டன் அவார்டு, அதுக்கெல்லாம் மேலே ஒருத்தர் கொடுக்க போகிறோம். வந்திருக்க அவருக்கும் தெரியாது. ஒரே ஒருத்தர் திருநின்றூர் பிரான்ச் ஓப்பன் பண்ணவர் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட். அவர் யாருன்னு எனக்கு கொஞ்ச நேரத்தில் அவரே ஏஞ்சி வருவார். வாங்கப்பா, ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் யார்? இவர் ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, ஃபண்டமெண்டல் லெவல் 1 சேர்ந்தார். அப்படியே நம்மளோட ட்ராவல் பண்ணி டிப்ளமா வந்து முடிச்சிட்டாரு. இந்த வருஷம் போன வருஷம் அகாடமிக் இயரில் டிப்ளமா முடித்து விட்டார். அப்படிப்பட்ட அவரை சிறப்பிக்கும் விதமாக முதல் மாணவர் மட்டும் முதல் டிப்ளமா ஹோல்டரும் என்பதால் இவரை சிறப்பிக்கும் விதமாக முதல் மாணவன் விருதை எனது குருவான திரு புரட்சிவந்தன் அவர்கள் கையால் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.